சின்ன பிள்ளையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க அப்பா ரொம்ப ஏழை. அப்ப நான் ரொம்ப கவலைப்படுவேன். பணக்கார அப்பாவுக்கு பிறக்காம போயிட்டேன்னு நினைச்சுதான். ஆனா இப்ப எனக்கு அந்த கவலை இல்லைங்க. ஏன்னா நான் பணக்கார அப்பாவுக்கு பிள்ளை ஆயிட்டேன். பூமியில் உள்ள வெள்ளி பொண்ணு எல்லாம் எங்க அப்பாவுக்கு உள்ளதுங்க. எங்க அப்பா சொத்து எனக்குங்க. அப்ப எதுக்கு நான் கவலைப்படணும்? எங்க ஏசப்பா நல்லவருங்க. மாசத்த மாசிலும் மணிங்க. மற்றவங்க எல்லாம் அப்பா எனக்கு சமாதானம் தாங்க சமாதானம் தாங்கன்னு கெஞ்சுவாங்க. நான் கெஞ்ச மாட்டேங்க. சமாதானத்தை நான் எடுத்துக்கிடுவேங்க. ஏன் தெரியுமா? அவரோட பிள்ளைனா, அதனால எனக்கு உரிமை இருக்கு. இந்த 85 வயசுலயே ஊழிக்காரியா வச்சிருக்காங்களா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை விட எனக்கு பெரிய வேலைங்க. எங்க அப்பாவுக்கு நான் பிள்ளையா இருக்கும் போது எனக்கு சந்தோஷமும் இல்ல சமாதானமும் இல்ல. என் கணவருக்கும் மனைவியா இருக்கும் போது எனக்கு சந்தோஷமும் இல்ல சமாதானமும் இல்ல. ஆனா நான் இயேசுவுக்கு பிள்ளையான பிறகு எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் நிறைஞ்சி இருக்குங்க. எல்லாம் எங்க அப்பா மாசற்ற மாசிலாமணி கிருபையா கொடுத்ததுங்க. நீங்களும் வாங்க, இந்த கிருபை உங்களுக்கும் உண்டு.